வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலம் காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பாடுபட்டாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் குரோம்பேட்டை மண்டல் தலைவர் குமார் நடராஜன் தெரிவித்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் குரோம்பேட்டை மண்டல் சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்குவதால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மண்டல் தலைவர் குமார் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் தொடங்க உள்ளதால் அண்ணாமலை பக்கம் நிற்கப் போவதாக ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குரோம்பேட்டை பாஜக மண்டல தலைவர் குமார் நடராஜன் பேசுகையில், குரோம்பேட்டை மண்டல் மைய குழுவாக செயல்பட்டு வருகிறது. நாங்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். காலம் காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பாடுபட்டாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கவில்லை எனவும், நாங்கள் ஒரு மண்டல் நிர்வாகத்திற்கு செயல்பட்டு வருகிறோம். அண்ணாமலை முதல் முறையாக தலைவராக பொறுப்பேற்றவுடன் நான் மண்டல் தலைவர் பொறுப்பேற்றுக் கொண்டேன். அண்ணாமலை அவர்கள் உள்ளாட்சியில் போட்டியிடுவது என முடிவெடுத்தார். அந்த முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சி பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவும், அண்ணாமலை வந்தவுடன் மக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சியினர், குறிப்பாக மேல்மட்டத்தில் உள்ள அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவரை கெடுக்கும் விதமாக, கீழ் இறக்கும் விதமாக அவரை புறக்கணித்துள்ளனர். மேலும் அண்ணாமலை ஒரு திறமைசாலி, நேர்மையான ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி இழந்துள்ளது. எந்த ஒரு மாநில தலைவரையும் மாற்றும்போது மத்தியில் ஆளும் பாஜக அவர்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியை உச்சத்திற்கு கொண்டு சென்ற அண்ணாமலைக்கு 18 மாதங்களாகியும் எந்த ஒரு பொறுப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை என்றும், அண்ணாமலை வளர்ந்துவிடக் கூடாது எனவும், ஒரு காலகட்டத்தில் எங்களது உழைப்பு ஒரு மதிப்புமிக்க உழைப்பாக மாறியிருந்தது. தற்போது அந்த உழைப்பு வீணாக போய்விடக் கூடாது என எண்ணி அண்ணாமலை பக்கம் நிற்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடியை பாதிக்காது. ஏனெனில் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பிரதமர். அவருக்கு எதிராக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார் எனவும், எங்கள் சிந்தனை ஒன்றாக இருக்கிறது. அறிவு, திறமை, துணிச்சலான ஒருவரை தமிழக மக்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தொடங்கும் இயக்கத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து அவருடன் நிற்கப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் குரோம்பேட்டை மண்டல நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். கலந்து கொண்ட நிர்வாகிகளில் 85% மேலாக திரு அண்ணாமலை அவர்களுடன் சென்றால் நன்றாக இருக்கும் என்று அவர்களுடைய எண்ணத்தை வாக்காக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் குரோம்பேட் மண்டல் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்தில் உள்ள முக்கியமாக கருதக்கூடிய மையக்குழு முழுவதுமாக தலைவர், முன்னாள் மாநில தலைவர், தற்போது புதிதாக பி த லீடர் என்று ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடன் பயணிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். பெரும்பான்மையான நிர்வாகிகள் முழுவதுமாக குரோம்பேட் மண்டலை பொறுத்தவரையில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருக்கிறோம். உங்களுடைய வாயிலாக, பத்திரிகையாளர்களுடைய வாயிலாக இந்த தகவலை நாங்கள் வெளி உலகத்திற்கு தெரிவிக்கும் விதமாக உங்களை தற்போது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குரோம்பேட்டிலிருந்து ஒட்டுமொத்த பாஜகவும் அண்ணாமலை கூட குரோம்பேட் மண்டலை பொறுத்தவரையில் மையக்குழு என்பது முக்கியமானதாக கருதப்படும். மையக்குழுவில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நிர்வாகிகள் மற்றும் அணிப்பிரிவு நிர்வாகிகள் பெரும்பான்மை 80% மேலாக அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக பாஜக மாநில தலைவர்கள் ஆதரவு கொடுக்க நினைத்து நீங்க ஆதரவு கொடுக்கிற காரணம் என்ன? அதாவது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மண்டல் நிர்வாகத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறோம். திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் நான் முதன்முறையாக மண்டல் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். அவர் தலைவராக வந்த உடனேயே முதலாக அவர் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டியிடுவதென்று ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சி
இந்த அளவுக்கு பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் துணிச்சலாக எடுத்த முடிவு, அதன் பிறகு அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் காலங்காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும், எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக நாங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் முன்னெடுக்கவில்லை. மாறாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பின்பு பொதுமக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை அளிக்க முன்வந்தார்கள். அந்த ஆதரவை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர், குறிப்பாக மேல்மட்டத்தில் உள்ள அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவர்கள் அவரை கெடுக்கும் விதமாக, அவரை கீழிறக்கும் விதமாக நடந்து கொண்டதால் தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்பட்டு, அவர் அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி, அப்பேற்பட்ட ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு நேர்மையாக துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய ஒரு தலைவரை இன்று பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மாற்றப்படும் பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகமானது அவர்களுக்கு உடனடியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கும். ஆனால் வரலாற்றிலேயே பாரதிய ஜனதா கட்சியை உச்சத்துக்கு எடுத்து சென்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கு கடந்த 18 மாதங்களாக மிக கடுமையாக உழைத்து கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு சென்ற அவருக்கு உரிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவில்லை. மத்தியில் அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. காரணம், இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நம்பி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எனவே அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை வளர்ந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நிர்வாகத்தினர் தொடர்ந்து இது போன்ற செயல்பட்டதனால் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவர் காலகட்டத்தில் எங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க உழைப்பாக மாறி இருந்தது. தற்போது அந்த உழைப்பு வீணாக போய் கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் அண்ணாமலை பக்கம் நிற்க வேண்டும் என்று, அவர் போன்ற ஒரு நபரை நாம் இழந்துவிடக் கூடாது, தமிழக மக்களும் இழந்துவிடக் கூடாது, அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் அண்ணாமலை பக்கம் நிற்க முடிவெடுத்துள்ளோம். குறிப்பா இது போன்ற தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கிறனால மோடியுடைய செல்வாக்கு குறையுமா? நிச்சயமாக குறையாது. மோடி என்பவர் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்று சொல்ல போனால் உலகின் விஸ்வகுருவாக அவர் உருவெடுத்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்வதை விட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று அனைவராலும் மிக பாசமாக அழைக்கக்கூடிய பாரத பிரதமருடைய அந்த செல்வாக்கு என்றைக்குமே இதனால் குறையப் போவதில்லை. அதற்கு எதிராகவும் திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக செயல்பட மாட்டார். எங்களை சிந்தனை என்பது ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் பிரிந்து வேலை செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினை நீங்க அனைவரும் என்னுடன் வாருங்கள் என்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்றுமே அழைக்கவில்லை. மாறாக அவர் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு அறிவாற்றல் கொண்ட ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நீங்கள் வந்தால் அனைவரும் இணைந்து செயல்படும் என்றுதான் அவர் கூறுகிறார். எனவே தமிழகம் இதுவரையில் அவர் போன்ற ஒரு உன்னதமான அறிவு, நேர்மை, வீரம், துணிவு கொண்ட ஒரு தலைவரை இதுவரையில் கண்டதில்லை. மாறாக அந்த தலைவரை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அவருடன் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய தார்மீக கடமையாக நாங்கள் கருதுகிறோம். சொல்லும்போது பாஜக வழக்கு ஒரு முகத்தை வச்சு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இங்க தேவையில்லை, அதனால இது போன்ற இதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்றாங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அம்மையார் தமிழிசை அவர்கள் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியை நோட்டாவுடன் போட்டி போட வைத்த பெருமை அம்மையார் தமிழிசை அவர்களை சேரும். அவர்களெல்லாம் அண்ணாமலையை பற்றி பேசக்கூடிய நிலைமை வந்ததே மிகப்பெரிய ஒரு தரக்குறைவான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அதற்கு முன்பாக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட கட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு சென்றார். ஆனால் முடிவெடுக்க தெரியாமல் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என்று நோட்டாவுக்கு கீழே வாக்குகளை செலுத்தி அனைவராலும் நோட்டா கட்சியுடன் போட்டி போடுகிற கட்சி என்று எங்களை கேவலமாக நாங்கள் உழைத்து எங்களுடைய உழைப்பை எல்லாம் வீணடித்து எங்களை எந்த விதத்திலையும் முன்னேற விடாமல் தடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். திருமதி தமிழிசை அவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு பதவியில் அவர் சிறப்பான முறையில் கௌரவமாக
இந்த கட்சி நடத்தி இருக்கிறது. மாறாக அதை ராஜினாமா செய்துவிட்டு அனைத்து தேர்தல்களிலும் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தேர்தலிலாவது அவர் இதுவரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவருடைய காலகட்டத்தில் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் என்ன? இதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து பேச வேண்டும். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.